Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th அக்கௌண்டன்சியில் சாப்டர் 3ல பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ எக்ஸசைஸ் சம் நம்பர் 16 பாருங்கள். Kavita is a partner in a firm. She withdrew rupees 2500 per month regularly. என்ன கொடுத்துருக்காங்க? 2500 வந்து பெர் மந்த்து தான் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும், அதை பெர் ஆனம்க்கு கால்குலேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இஸ் சார்ஜ் அட் 4% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் 4% கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கால்குலேட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் யூஸிங் ஆவரேஜ் பீரியட். என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் பீரியட் மெத்தடில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆவரேஜ் பை இஃப் ஷீ ட்ராஸ் மூணு சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அட் த பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த், அதாவது ஒவ்வொரு மாதமும் பிகினிங்கில் எடுத்தால் என்ன வரும், நெக்ஸ்ட்டு இந்த மிடில் ஆஃப் எவ்ரி மந்த், மிடில் என்ன வித்ட்ரூ பண்ணாங்கன்னா எவ்வளோ வரும், நெக்ஸ்ட்டு அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் அட் த எண்டு வந்து எவ்வளோ நமக்கு கிடைக்கும் ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது பாருங்கள், இப்போது சம் போடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஆவரேஜ் பீரியட் மெத்தடில் கேட்டுக்கோங்களா. இப்போ ஆவரேஜ் பீரியட் வந்து 3 சிச்சுவேஷனுக்கும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஏற்கனவே ஆவரேஜ் பீரியட் மெத்தட் நான் ஏற்கனவே நடத்திருக்கேன். இது வந்து கால்குலேஷன் வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பாருங்கள். ஃப்ரீக்வன்சி ஆஃப் வித்ட்ராயல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. இப்போ நமக்கு என்ன தேவை, மந்த்லி தான் தேவை. ஒன்று அட் த பிகினிங் ஆஃப் சிச்சுவேஷன் வந்து அட் த பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த், இந்த மிடில் ஆஃப் எவ்ரி மந்த், அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த். ஒவ்வொரு மந்த்தும் ஸ்டார்டிங் மிடில் எண்டு கேட்டிருக்காங்க. அப்போ அதோட ஆவரேஜ் பீரியட் பாருங்கள். ஸோ பிகினிங்கில் எவ்வளோ கிடைக்கிது நமக்கு 6.5, மிடில் 6, எண்டில் வந்து 5.5 ஆவரேஜ் பீரியட். 3 சிச்சுவேஷனுக்குள்ளே ஆவரேஜ் பீரியட் கிடச்சிருக்கு. இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா புரியும். ஓகேவா? இப்போ நம்ம சம் போடுவோம். இப்போ டோட்டல் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம யாருக்கு கண்டுபிடிக்க போகிறோம், கவிதா கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2500 கொடுத்துருக்காங்களா. அப்போது அந்த 2500 இன்ட்டு 12 பெர் மந்த்து தான் அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 12 பெர் ஆனம்க்கு கால்குலேட் பண்ணிக்கிறோம். கால்குலேட் பண்ணிங்கன்னா ₹30,000 வரும். ஓகே, டோட்டல் அமௌண்ட் வந்து இப்போ கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சோன்னா 3 சிச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் பாருங்கள். இஃப் ட்ராயிங்ஸ் ஆர் மேட் அட் த பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த் ட்ராயிங்ஸ் வந்து நம்ம வித்ட்ரா பண்ண அமௌண்ட் அப்படின்னா அதோட ஆவரேஜ் பீரியட் எவ்வளவு, 6.5. இப்போது நம்ம வந்து ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு ஆவரேஜ் பீரியட் டிவைடட் பை 12. இதான் ஃபார்முலா. அப்போ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், 30,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸோட 4% கொடுத்துருக்காங்க. அப்போ 4/100 இன்ட்டு ஆவரேஜ் பீரியட் பாருங்கள். நம்ம ஆவரேஜ் பீரியட் பிகினிங்க்குன்னா 6.5. அப்போது 6.5 டிவைடட் பை 12 கால்குலேட் பண்ணிங்கன்னா ₹650 கிடைக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு சிச்சுவேஷன் பாருங்கள். இஃப் ட்ராயிங்ஸ் ஆர் மேட் இன் த மிடில் ஆஃப் எவ்ரி மந்த். மிடில் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆவரேஜ் பீரியட் வந்து 6. ஓகேவா? அந்த டேப்லெட் காலம் ஏற்கனவே கண்டுபிடிச்சபடி ஆவரேஜ் பீரியட் வந்து 6. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு ஆவரேஜ் பீரியட் டிவைடட் பை 12. டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு, 30,000. ஓகேவா? இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 4/100. ஆவரேஜ் பீரியடுங்கிறது எவ்வளவு, 6 ஆவரேஜ் பீரியட் டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா ₹600. நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், இஃப் ட்ராயிங்ஸ் ஆர் மேட் அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த். ஓகே, எவ்ரி மந்த் எண்டுலையும் எவ்வளவு ஆவரேஜ் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5. அப்போது ஃபார்முலா எப்படி எழுதணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ ஆவரேஜ் பீரியட் டிவைடட் பை 12. டோட்டல் பீரியட் எவ்வளவு, 30,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%, அதனால் 4/100 இன்டூ ஆவரேஜ் பீரியட் 5.5 டிவைடட் பை 12 பண்ணிங்கன்னா ₹550. ஓகேவா? இப்படி தான் 3 சிச்சுவேஷன்லையும் கண்டுபிடிக்கணும். சம் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 17th சம் பாருங்கள். 17th சம் என்ன கொடுத்துருக்காங்க, கெவின் அண்ட் ஃப்ரான்சிஸ் ஆர் பார்ட்னர்ஸ். கெவின் ட்ராஸ் ₹5,000 அட் த எண்ட் ஆஃப் ஈச் குவார்ட்டர். அப்போது ஈச் குவார்ட்டர் அப்படின்னா நம்ம 12 months இருக்கா, 12 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 4 month ஒன்ஸ். ஓகே,
4 month ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா 5000 கெவின் வந்து வித்ட்ரா பண்ணுறாரு. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இஸ் சார்ஜபிள் அட் 6% வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கொடுக்குறாங்க. இப்போது கால்குலேட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2019 கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. யூஸிங் ஆவரேஜ் பீரியட். யூஸிங் ஆவரேஜ் பீரியட்னு கேட்டாலே நம்ம எப்படி போடணும், அந்த டேப்லெட் காலத்தில் ஆவரேஜ் பீரியட் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை வச்சு தான் போடணும். அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இப்போது நம்ம கால்குலேட் சம் போடுவாங்க. ஹெட்டிங் எழுதிக்குவோம். கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ஆஃப் யாருக்கு கண்டுபிடிக்க போகிறோம், கெவினுக்கு. என்ன இதில் என்ன இதுனா யூஸிங் ஆவரேஜ் பீரியட் மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் அவங்க வந்து 5000 ஒன்ஸ் இன் 4 months எடுக்கிறாங்க. அப்போது 5000 × 4 போட்டிங்கன்னா ₹20,000. இது டோட்டல் அமௌண்ட். ஆவரேஜ் பீரியட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம், இப்போ எப்படி போட்டிருக்காங்க, குவார்ட்டருக்கு போட்டிருக்காங்களா? அப்போ ஆவரேஜ் பீரியட் கால்குலேட் பண்ண பாருங்கள். அந்த டேப்லெட் காலத்தை குவார்ட்டர்லிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அட் த எண்டு தான் கேட்டிருக்காங்க. அதனால் என்ன கால்குலேட் போட்டிருக்கோம் நம்ம, 4.5. ஓகேவா? அட் த எண்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அட் த எண்டு கேட்டிருக்காங்க குவார்ட்டர்லியில். அதனால் 4.5 வந்து ஆவரேஜ் பீரியட். இப்போ 4.5 போட்டு கால்குலேட் பண்ணோன்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஆவரேஜ் பீரியட் 4.5ன்னு நோட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு ஆவரேஜ் பீரியட் டிவைடட் பை 12. அப்போது டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் எவ்வளோ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், 20,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பை 6%, 6/100. ஆவரேஜ் பீரியட் வந்து 4.5 டிவைடட் பை 12 கால்குலேட் பண்ணிங்கன்னா ₹450. ஓகேவா? இப்படி தான் கண்டுபிடிக்கணும். கெவினுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 18 சம் பாருங்கள். இதே மெத்தடில் தான் இருக்குது. ராம் அண்ட் ஷியாம் ஆர் பார்ட்னர்ஸ். ராம் எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறாங்க, 18,000 அட் த பிகினிங் ஆஃப் ஈச் ஹாஃப் இயர். அந்த பிகினிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஈச் ஹாஃப் இயர்னால் 12 monthsல ஹாஃப், ஒன்ஸ் இன் 6 monthsக்கு வந்து அவங்க வித்ட்ரா பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் இஸ் சார்ஜபிள் அட் 10%. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து 10% சார்ஜ் பண்ணியிருக்காங்க. Calculate the interest on drawings for the year ending 31st December 2018 using average period. Average period மெத்தடில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ சம் போடலாம். Calculation of interest on drawings of ROM using என்ன மெத்தட், ஆவரேஜ் மெத்தட். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ், டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 18,000. பட் என்ன பண்ணுறாரு, ஒன்ஸ் இன் ஹாஃப் இயரில் வந்து அவர் வந்து வித்ட்ரா பண்ணுறாரு. அப்போ ஒன்ஸ் இன் ஹாஃப் இயர்னால் 12 monthsக்கு 2 times வித்ட்ரா பண்ணுறாரு. ஓகே, 18,000 × 2 போட்டிங்கன்னா ₹36,000 வரும். ஆவரேஜ் பீரியட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ் பீரியட் டேப்லெட் காலம் எடுத்துங்க. டேப்லெட் காலத்தில் ஹாஃப் இயர் கொடுத்துருக்காங்களா, ஹாஃப் இயரில் எப்போ கொடுத்துருக்காங்க, அட் த பிகினிங் கொடுத்துருக்காங்க. அதனால் எவ்வளோ வரும், 9. அப்போது ஆவரேஜ் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 9. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா எழுதிக்க வேண்டியதான். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு ஆவரேஜ் பீரியட் டிவைடட் பை 12. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, 36,000. அந்த 36,000 அப்ளை பண்ணிங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு புக்கில் 10% கொடுத்துருக்காங்க. அதனால் 10/100. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் பீரியட் எவ்வளோ இருக்குது, 9/12. ஓகேவா? இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா ₹2,700 வரும். இப்படி தான் கால்குலேட் பண்ணுவோம் ஆவரேஜ் பீரியட் மெத்தட். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.